கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல 2 நாளா சுப்ரீம் கோர்ட் அவங்களோட விசாரணைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து 2 தரப்பு வாதங்களையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. டிஎம்கே சார்பாகவும் சரி, தாவேகா சார்புலயும் சரி. இது இல்லாம பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும், அதாவது ஒரு மனைவி இழந்த ஒரு கணவரும், குழந்தை இழந்த ஒரு தந்தையும், சகோதரி இழந்த ஒருத்தரும் வந்து 3 பேர் வந்து தாவேகா சார்பாகவும் உச்சநீதிமன்றத்தில அவங்களுடைய வாதத்தையும் வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து அவங்க வந்து தாவேகா தரப்புலயும், விஜய் தரப்புலயும் எந்த தப்பும் இல்ல. எல்லாமே வந்து போலீஸோடைய ஹேண்டிலிங்கில தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நாங்க வந்து 600 பேருன்னு சொல்றாங்க. ஆனா எந்த போலீஸுமே நாங்க வந்து அதில பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு புவர் ஹேண்ட்லிங்கா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்திலயும் வந்து அவங்களுடைய வாதத்த வச்சிருந்திருக்காங்க. 2 தரப்பையும் கேட்ட உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்ப வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இப்ப கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை அதோடைய தீர்ப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீர்ப்பும் வந்து 13ஆம் தேதி வாக்குல தான் வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, கண்டிப்பா இந்த தீர்ப்பு கிடைச்சதுமே அவர் வந்து தீர்ப்பு கிடைக்கிறதுக்காக தான் வெயிட் பண்றாங்களோ! அப்டின்ற மாரி நம்மளுக்கு தெரியுது. இந்த தீர்ப்ப வச்சு தான் வந்து அடுத்தடுத்து விஜய்யுடைய பிரச்சார கூட்டம் எப்பப்ப நடக்க போகுது, அதோடைய பிளான்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்.